ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा हरि ओम ओम ज्योतिर्मयं शान्तमयं प्रलेप्तं विश्वात्मं विश्वजितन्निरीशम् अभ्यन्तशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च முதல் அத்தியாயம் இரண்டாவது வள்ளி மந்திரம் 18. ந ஜாயதே மிரியதே வா விபச்சிதே நாயம் குதச்சின்ன பபூவ கச்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே ஹந்தாச்சே மன்யதே ஹந்தும் ஹதச்சே மன்யதே ஹதம் உபௌதௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே அனோரணீயான் மகதோ மகீயான் ஆத்மாஸ்ய ஜந்தோர் நிகிதோ குஹாயாம் தம் அக்ரதுः பஷ்யதி வீதசோகः தாது பிரசாதான் மகிமானமாத்மனः இந்த ஆத்மாவானது அனோரணியான் மகதோ மகியான். அதனால குரு மகிமை பற்றி சொல்லும் பொழுது குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா மகதோ மகியான் அனோரணியான் குரு மகிமா. அவர்கள் மகிமையும் கூட பெரிதற்கெல்லாம் பெரிதானது, சிறிதற்கெல்லாம் சிறிதானது. அந்த மகிமையும் அந்த கருணையும் இருப்பதனால இந்த வித்தையானது, இந்த பிரம்ம வித்தியானது இதுவரைக்கும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு குரு இந்த மாதிரி சலிச்சு தளர்வு, பலகீனப்பட்டு, கோபப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு, எத்தனையோ பட்டு அப்படி ஒரு நிகழ்வானது நிகழ்ந்திருந்தால் இந்த வித்தையானது எப்பொழுதோ இழந்திருக்கும். ஆனால் அது இது என்ன ஆகுது, இதுதான் சனாதனம்னு சொல்கிறோம். இதுதான் சனாதனம். ஏன்னா இது கங்கை பிரவாகம் போல என்றும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது. அப்படின்னா என்றும் அது நிலையாக இருந்து கொண்டே இருப்பது. ஏன்னா இதற்கு தோற்றம் இல்லை. தோற்றம் இல்லாதனால இதற்கு மறைவும் இல்லை. அப்போ தோற்றம் மறைவும் இல்லாமல் இந்த வேதமானது எப்பொழுதுதான் பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகிறதோ மீண்டும் மீண்டும் தன்னை அது புதுப்பித்துக் கொள்ளும். மறுபடியும் லயமாகும். எப்படி சிருஷ்டி உற்பத்தி ஸ்திதிராசம் ஏற்படுகிறதோ அது போல வேதமும் மறுபடியும் வரும் போகும். ஆனால் மறுபடியும் அங்கே உற்பத்தி நாசம்னா தோற்ற மாத்திரம் ஏவ நம்முடைய அனுபவத்தில் அப்படி தெரியுமே தவிர அறிவில் அது எப்பொழுதும் நிலையாக இருப்பது. அப்படிப்பட்ட அந்த வேதம் இந்த ஆத்ம தத்துவத்தை அனோர் அணியான் மகதோ மகியான், சிறிதற்கெல்லாம் சிறிது, பெரிதற்கெல்லாம் பெரிது. அப்படிப்பட்ட தர்மத்தை எங்கும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை எங்கோ இருப்பதல்ல இறைவன். ஏதோ மேலிருந்து கீழிருந்து சைடிலிருந்து கோயிலுக்குள்ளே இருந்து
மனசுக்குள்ளே இருந்து மட்டும் ஆசீர்வதிக்குது. எங்கும் இருக்கின்றார், என்னுள்ளும் இருக்கின்றார், அட் த சேம் டைம் உன்னுள்ளும் இருக்கின்றார் அப்படின்ற ஞானம் அவருக்கு தெரியும். இல்லை எனக்குள்ள மட்டும்தான் இருக்கிறார். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அயம் பிரம்மாஸ்மி. நானே பிரம்மம், இதுதான் பிரம்மம், இதை தவிர வேறு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திருச்சூலத்தை எடுத்து கையில் வச்சுக்க வேண்டியது. நானே சிவன். அப்புறம் இல்லாட்டி சங்க சக்கரத்தை கையில் நானே விஷ்ணு, எல்லோரும் என்னை வழிபடுங்கள். அப்போ என்ன சொல்லணும்? வழிபடுவதற்கும் வழிபடுபவரும் ரெண்டும் ஒன்று தான். வேற பற்றி இருக்கிற வரைக்கும் அவன் அஞ்ஞானிதான், அவனும் அஞ்ஞானிதான். நீயும் நானும் வேறு அப்படின்னு எந்த புத்தி இருக்கிற வரைக்கும் அவர் அஞ்ஞானிதான். நீயும் நானும் வேறு வேறெல்லாம் ஒன்று அப்படின்னு எப்போ அந்த புத்தி வருகிறதோ, அந்த ஞானம் ஸ்திதம் சித்தியாகிறதோ, அப்பொழுது அவர் ஞானியாகிறார். அது வரைக்கும் எப்போ வேத புத்தி இருக்கிற வரைக்கும் அஞ்ஞானிதான். அவேத புத்தி வரும், எல்லாம் ஒன்றும், நமக்குள்ள பிரிவு இல்லை, ஏற்றதாழ்வு இல்லை, நீ அந்த ஜாதி இந்த ஜாதி, அங்கெல்லாம் ஜாதியும் கிடையாது, வர்ணமும் கிடையாது, வர்ணாசிர தர்மங்களும் அங்கு கிடையாது, ஜாதி தர்மங்களும் அங்கு கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு அந்த ஞானமானது எவன் ஒருவனுக்கு சித்திக்கிறதோ அவனே ஞானி ஆகிறான். இந்த தர்மத்தை எடுத்து பேசுவதே நம்முடைய வேதம் தர்மம். அந்த தர்மத்தை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் சனாதனவாதி. அது இந்த தர்மத்தை எவன் இந்த தர்மமே சனாதனம், இந்த தர்மத்தை புரிந்தவன் சனாதனி சனாதனவாதி, எப்படி வேணாலும் தெரிவிக்கலாம். இப்ப சனாதனவாதிக்கு என்ன இருக்கணும்? புத்தி எங்கும் இருப்பது இறைவன், என்னுள் இருப்பதும் இறைவன், உன்னுள் இருப்பதும் இறைவன் தான். அப்படின்னா இந்த லோகத்தில் நிறைய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா லோகத்தில் நிறைய விஷயம், வியாவகார மாற்றம், அதெல்லாம் தெரியணும். வியாவகாரத்தில் நீ அந்த வேலை செய்கிற, நான் இந்த வேலை செய்கிற. பாரமார்த்திகத்தில் நீ நான் உடல் ரீதியாக நான் பிரிந்திருக்கின்றோமே தவிர உணர்வு ரீதியாக அறிவு ரீதியாக நாம ஒண்ணுதான். இல்லை சாமி, பாரமார்த்திகம் வியாபாரத்தில் வச்சுட்டா என்ன ஆகும்? சிக்கல் ஏற்படும். அப்போ அந்த சிக்கல் ஏற்படும் போது என்ன ஆகும்? குழப்பங்கள் ஏற்படும். இயக்கமானது என்ன ஆகும்? குழப்பம் ஏற்பட்டு தடை செய்யப்பட்டு நின்று போய் இயக்கம் நடைபெற கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ அது மாதிரி ஆழ்ந்து சிந்திக்கணும். ஒரு செயல், ஒரு நிர்வாகம் அப்படின்றது எப்படி இயங்குது அப்படின்னு தெரியும். நிர்வாகம் இயக்கம் அப்படின்னு வரும் பொழுது அங்க பேதம் இருக்கும். அந்தந்த செயலோடு அதோடு நின்றுகிட்டு என்ன பண்ணோம்? வெளியில வரும் பொழுது எல்லாம் ஒரு கம்பெனிக்கு உள்ள போகும்போது என்ன ஆகுது? நீ பெற்று, நீ எலக்ட்ரீசியன், நீ மெக்கானிக், இந்த மாதிரி உள்ள போற சூப்பர்வைசர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், வெளியில கேட்டுக்கு வெளியில் வந்ததே எல்லாரும் மனுஷன் தான். அங்க உள்ள போயிட்டு நீயும் மனுஷன், நானும் மனுஷன், நீ மட்டும் அந்த சேர்ல உட்காருது, நானும் அந்த சேர்ல உட்காருது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? புரியுதில்ல? அதுதான். அப்போ ஒரு நிர்வாகம் இயங்க வேண்டுமானால் அது என்ன பண்ணும்? இது விவகாரத்தில் இதெல்லாம் இருக்கும். பாரமார்த்திகத்தில் என்ன ஆகுது? நாம் அனைவரும் ஒன்று. இதுதான் தெளிவான ஞானம். இல்லை எல்லோரும் மனிதர்கள், எல்லோருக்கும் சமம். சரி, எல்லோருக்கும் சமம்னா நீ எப்படி எல்லாரும் சூப்பர்வைசர் ஆகணும்னாக்கா? சரி, எல்லாரும் சூப்பர்வைசர் ஆக்கியது. ப்ராடக்ட் எப்படி வெளியில் வரும்? எப்படி உற்பத்தி ஆகும் பொருள்? ப்ராடக்ட் எப்படி வெளியில் வரும்? எல்லாரும் எம்எல்ஏ ஆகலாம், எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆக முடியும். எல்லோரும் எம்எல்ஏ ஆகிட்ட சமத்துவம்னா அதானே பண்ணோம். தனக்கு ஈக்குவல், அதானே சமத்துவம். அப்போ எல்லோரும் எம்எல்ஏ ஆக முடியுது, ஏன் எல்லோரும் முதலமைச்சர் ஆக முடியல? எல்லாருக்கும் சேரப்பட எல்லாரும் முதலமைச்சர் ஆக்கிடு. பேசிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். பேசிக்கலி
இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி இருக்கிறது. 234 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக்கொள், அவர்களை அவருடைய தலைமைப்படி, அவன் தலைமை பான்புப்படி, தலைமை கட்டளைப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அரசியல் அமைப்பு சட்டம் சொல்றோம். அங்க சரி. ஆனா சனாதன தர்மம்னு வரும் பொழுது என்னன்னாக்கா இல்லை, அங்க ஏற்றதாழ்வு சொல்லுதுங்க, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லுதுங்க. எப்போ முதலமைச்சர்னா உயர்ந்தவர், எம்எல்ஏனா தாழ்ந்தவர் தானே. அங்க எப்படி கீழே மேலே பேதம் வருகிறதோ அதே மாதிரி அது புரிஞ்சுக்கணும். வியாபகாரிகத்தில் எப்படி அப்ப இங்கு உடல்களால் வேறுபட்டு இருக்கின்றோம், ஆத்மாவினால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம். உடல் உபாதி இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். அந்த உடல் உபாதி இருக்கும் பொழுதே நாம் வேறு வேறெல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு ஞானம் வந்தா அவன் ஞானி, அவனே யோகி, அவன் மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லப்படும். அப்படிங்க அப்படிப்பட்ட அந்த ஆத்மா நிகிதோ அஸ்ய ஜந்தோகோ நிகிதக குகாயாம், அனைத்து உள்ளங்களிலும் மனங்களிலும் அது ஹிருதய குகையில் அது இருக்கின்றது அப்படின்னு எவன் ஒருவன் தம் அந்த ஆத்மாவை அக்ரது தாது பிரசாதா, இந்திரிய அமைதி அடைந்து இந்திரியத்தினுடைய விவேகத்தோடு அதை ஆராய்ந்து அறிந்து அதில் வைராகியத்தை பெற்று இந்திரியங்கள்லாம் அமைதி அடைந்த பின்பு என்ன ஆகுது? ஆசையற்றவனாக. ஏன்னா ஆசைதான் அனைத்திற்கும் காரணம். நம்மை மறைப்பதே, அந்த ஆத்ம தத்துவத்தை மறைப்பதே ஆசைதான். ஆசை வரும்பொழுது என்ன ஆகுது? விருப்பு வெறுப்பு வருகிறது. விருப்பு வெறுப்பு வரும்பொழுது என்ன ஆகுது? நமக்குள் அறிவு சரியா வேலை செய்யாது. அறிவு அந்த மயக்கத்திற்கு உட்படும் பொழுது என்ன ஆகுது? மோகம், மயக்கம், காமம், குரோதம், மோகம், மயக்கம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, இந்த மயக்கம் வந்ததையுமே அந்த வஸ்துவின் மீது மயக்கம் ஏற்படும் பொழுது அறிவு இழக்கப்படுகிறது. அந்த வஸ்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது குரோதம் ஏற்படுகிறது. குரோதம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுது? புத்தி நாசம் ஏற்படுகிறது. அப்போ இந்திரியம் மனம் அமைதியிலே இது வெளிப்படுகிறது. அதனாலதான் சமாதான புத்தி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். மனசுல சமாதான புத்தி. அதனாலதான் என்ன சொல்றதுனாக்கா, மனசை நிலைநிறுத்தணும். நிலைநிறுத்தணும் என்ன பண்ணதுக்கு பயிற்சி பண்ணணும். மனம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். சேலத்துக்கு ஓடும், ஸ்ரீலங்கா ஓடும், வத்தலக்குண்டு ஓடும் இல்லையா, அப்பப்போ பெங்களூரு ஓடும் மனசு, அப்போ கோபிச்செட்டிப்பாளையம் ஓடும். அப்போ மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அறிவை பெற முடியாது. குருநாதர் சொல்லிட்டு இருப்பார், ஓம் கணானாம் பா, அப்படியே மனசு என்ன ஆகும்? அப்படியே பெங்களூர் போய் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். தீபாவளிக்கு போகலாமா வேண்டாமா, லீவு கிடைக்குமா கிடைக்காதா, விடுவாங்களா விட மாட்டாங்களா, வா கணபதிம் வா கணபதிம், லீவு கிடைக்குமா கிடைக்காதா, தீபாவளி கொண்டாட முடியுமா முடியாது. எவன் ஒருவன் ஆத்ம தத்துவத்தை அறிய வந்துட்டானா அவனுக்கு என்றுமே தீபாவளி தான். தீபாவளின்னா என்ன? இருளை போக்குவது, அறியாமையை போக்குவது, அதுதான் தீபாவளி. அப்ப நீ டெய்லி இங்க தீபாவளி தான் கொண்டாடுற, டெய்லியுமே இங்க தீபாவளி தான். ஆத்ம வித்தியை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு எல்லாமே நாளும் தீபாவளி தான். அஞ்ஞானிக்குத்தான் ஒரு நாள் தீபாவளி, நீங்கெல்லாம் ஞானிகள், அதனால உங்களுக்கு எல்லா நாளும் தீபாவளி. அவங்களுக்கு எதுவும் கிடையாது, அமாவாசை கிடையாது, பௌர்ணமி கிடையாது, இந்த திதி அந்த திதி, அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். ஞானிக்கேதுரா நாளும் கிளம்பியும், ஞானிக்கேது நாளும் கிளம்பி. அவர் திரிலோக சஞ்சாரி, 3 லோகங்களுக்கும் அவர் அதிபதி. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாம் அவர் காலுக்கடியில். அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனுக்கு. அப்ப அந்த ஆத்ம தத்துவம் எங்கிருக்கிறதே? நிகிதன் குகாயா. அப்படி அவன் யார் அறிய முடியும்? சமாதான புத்தி உள்ளவன் அறியும். அதனாலதான் இந்த வேதாந்த விசாரம் பண்ண வரும் பொழுது அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்? விவேகம்,
வைராக்கியம், சமாதி சர்க்க சம்பத் என்று சொல்லக்கூடிய 6 விதமான குணங்கள், 6 குவாலிட்டிஸ். சமம், தமம், பரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6 குணங்கள் இருக்கணும். இருந்தாதான் வேதாந்தம் புரியும். வேதாந்தம் புரியும். இல்லாட்டி புரியிற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. புரியிற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரியாது. அப்ப எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னாக்கா, அப்ப என்ன பண்ணும்? we have to follow and practice. என்ன பிராக்டிஸ் பண்ணும்? சமம், தமம். சமம்னா என்னன்னாக்கா அகக்கரண தண்டம். உள்ளிந்திரியங்களை நாம என்ன பண்ண? நெறிப்படுத்தணும், கட்டுப்படுத்தக்கூடாது. அதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தணும். சமம். தமம்னா புறக்கரண தண்டம். புறக்கரண தண்டம்னா என்ன? அகக்கரண தண்டம்னா உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். புறக்கரண தண்டம்னா கண்ணு, காது, வாக்கு, மூக்கு, வாயு, நாக்கு. நாக்கில் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால விரதம் இருக்கிறது, கண்ட்ரோல் பண்றது. எதுக்கு நாக்கா? எதுக்கு விரதம் இருக்கிறது? நாக்கா அதை நெறிப்படி. சுவையை தேடி ஓடாதே ஏ நாக்கே, ஏ வாயே, சுவையை தேடி ஓடாது. அந்த சுவையில் உனக்கு எந்த ருச்சியும் இல்லை. ருசிக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு ருச்சியும் இல்லை. கண்ணே, அழகை பார்த்து அளவா ரசி, ரொம்ப ரசிக்காத. அப்ப என்ன ஆகும்? அதுல என்ன ஆகும்? மனம் லயமாகும் பொழுது மயக்கம் ஏற்படும். மயக்கம் ஏற்பட்டா புத்தி நாசம் ஏற்படும். காது அட காலையில புத்தம் புது காலை அப்படி கேட்கும்போது அப்படியே காலையில் இருந்துச்சு ஒரு 6 மணிக்கு இந்த பாட்டு கேட்கும்போது அப்படி அடாடா பொன்னிற வேலை என் வாழ்விலே ஆடாடா. காதுக்கு இனிமையா இருக்கிறது. காதுக்கு அப்படி மழை நேரம் பேஞ்சிருக்குதா, அப்படியே சூரியன் அப்படி லைட்டாக அப்படி மெதுவாக வருமா, அப்படி இந்த பாட்டை அப்படியே ஒரு அப்படியே மொபைலில் ஃபோட்டோ போட்டு அப்படியே ஒரு இயர்ஃபோன் ஒன்று மாட்டிட்டு அப்படியே அந்த கதை அப்படியே நடந்து போனோம்னா காட்டுக்குள்ள அடாடாடா என்ன ஒரு இனிமை, கேட்க நல்லா இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும்? உடனே அதையெல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ண? காலையில் வச்சதையுமே ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம். இது நல்லா இல்லையே, இது நல்லா இல்லையே, அந்த அளவுக்கு ஒரு சுவை இல்லையே, அந்த அளவுக்கு ஒரு சுவை இல்லையே இது அப்படின்னாக்கா. அப்ப எது? அப்ப முன்னாடி சொன்னாரு எது ஸ்ரேயஸ் பிரேயஸ். புத்தியுள்ளவன் எதை தேர்ந்தெடுப்பான்? ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பான். புத்தியுள்ளவன் ஸ்ரேயஸ் கணானாம் த்வா இதை தேர்ந்தெடுப்பான். புத்தி இல்லாதவன் பிரேயஸ் தேர்ந்தெடுப்பான். அவன் புத்தம் புது காலை. புரியுதில்ல? விஷயம் புரிஞ்சதில்ல? இப்ப ஸ்ரேயஸ் வேணுமா பிரேயஸ் வேணுமா? யூ ஹாவ் டிசைட். நான் உனக்கு சொல்லிட்டேன் எது இன்பத்தை கொடுக்கும், எது நன்மையை தரும். நான் உனக்கு சொல்லிட்டேன். நான் இதுதான் எடுக்கணும், இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு எனக்கு அதிகாரம் கிடையாது. சொல்ல வேண்டியது நம்ம தர்மம். ஆனா டிசைட் பண்ண வேண்டியது உன் வசம் இருக்கிறது. உனக்கு எது சரின்னு தோணுது, உனக்கு எது நன்மை பயக்கும், இல்லை எனக்கு இன்பம் தான் வேணும், இல்லை எனக்கு நன்மை தான் வேண்டும், அதை நீங்க தெரியும். இந்த விஷயத்துல தெரியாதனால குழப்பத்தை அடைந்து மக்கள் என்ன பண்றாங்க? துன்பத்தில் உழல்கிறார்கள். அதனால புத்திசாலி ஸ்ரேயசி தேர்ந்தெடுக்கிறார், புத்தி இல்லாத பிரேயஸ். அப்ப அதுக்கு வந்து இன்பமே எனக்கு இன்பமே சூழ்நிலைக்கா எல்லோரும் வாழ்க. இன்பத்தை தேடி தேடி போகும்பொழுது என்ன ஆகுது? துன்பமே சூழ்கிறதே, துன்பமே சூழ்கிறது. அப்ப துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அதிலிருந்து உனக்கு விடுதலை. there is no வழி. அப்ப என்ன ஆகுனாக்கா, அவன் எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் வீத சோக, சோகத்திலிருந்து அவன் விடுபடுகிறான்.
தாது பிரசாத் மகிமானம் ஆத்மனக. இந்த மகிமை, அந்த ஆத்மாவுடைய மகிமையை அவன் பார்த்து பஷ்யதி, அவன் பார்க்கிறான். எவன்? இந்த கம குணங்களை உடையவன். தத்துவம் பார்த்துக்கணும். அதுக்கு 6 குணங்களுடைய லட்சணம் என்ன, விவேகம்னா என்ன, வைராக்கியம் என்ன, சமாதிக்க சம்பத்து, முமுட்சுத்துவம், இதெல்லாம் தத்துவ போதம் பார்த்துருக்குறோம். அதில் பார்த்துக்கணும். ஓகே. அப்போ என்ன ஆகுறீங்க? இப்படி அவன் பார்த்தான். அவன் பார்த்தவன் அவன் என்ன ஆகிறான்? சோகத்திலிருந்து விடுபடுகிறான். நேரத்துக்கு பார்த்த பாஷ்யம் கடைசியில் யதாச்சைவம் ததா மன ஆதீனி கரணாணி தாதவஹ சரீரஸ்ய தாரணாத் சீதந்தி ஏஷாம் தாதூனாம் பிரசாதாத் ஆத்மனஹ மகிமானம் கர்ம நிமித்த விருத்த க்ஷயரகிதம் பஷ்யதி. இங்கே நேற்றுக்கு பார்த்தோம். அப்ப வெளிப்புற உலக விஷயங்களில் இருந்து மனமானது என்ன ஆகுது? பொழுது அது உண்மைத்தன்மையை அறிந்து அந்த சாட்சாத்காரத்தில் நிலை பெறும் பொழுது இங்கேயே ஸ்திதியாகுது. வெளியில் எங்கேயும் அது சுத்துறதில்லை. அப்போ அது வெளியில் எங்கேயும் அது சுத்தாததுனால என்ன ஆகுது? அது வெளியில் எங்கேயும் மூவ் ஆகிறது இல்லை. ஸோ அது இங்கேயே இருப்பதனால என்ன ஆகுது? அதனுடைய ஆத்மாவினுடைய சொரூபத்தன்மையானது வெளிப்படுகிறது. அப்ப அது வெளிப்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? அந்த காரணம். அந்த காரணம் என்று சொல்லக்கூடிய மனம். அதுதான் மன ஏவ மனுஷியானம் காரணம் பந்த மோக்ஷயம். மனமே அனைத்திற்கும் காரணம். மனம்தான் என்ன பண்ணுது? அவன் மேல்நிலைக்கு செல்வதும் கீழ்நிலைக்கு செல்வதும் மனம்தான் காரணம். மனம் அந்த ருசியில் வயப்பட்டு அது பின்னாடி ஓடிச்சுன்னா என்ன ஆகுது? அந்த ஜீவன் உண்மைத்தன்மை அறியாமல் உழன்று சோகத்தில் உழவுகிறான். அப்ப அவன் என்ன பண்றான்? பராஞ்சுமுக பசிய, அவன் திருப்புறான் தன்னை. அதனாலதான் அந்த சிங்கம் என்ன பண்ணும்? அந்த முகத்தை அப்படியே திருப்பும். அந்த மாதிரி மனசு என்ன பண்ணும்? அப்படியே உள்முகமாக திருப்பும். அதனாலதான் சிங்கத்தை வைக்கிறோம். எதுக்கடா கோயில சிங்கம் வைக்கிறோம்னாக்கா, புற உலகை நோக்கியே பார்க்காது, அகத்தையும் கொஞ்சம் பா அப்படின்னு. எப்படி சிங்கமான அந்த பிடரையை திருப்பி தலையை திருப்பி அந்த முதுகை தன் முதுகை எப்படி பார்க்குமோ அந்த மாதிரி இந்த மனசினால் உள் கடந்து அது பார்க்கணும், திருப்பி பார்க்கணும் உள்ள. அப்படி அந்த ஆத்மாதான் என்ன ஆகுதுக்கு? தாதுவாக இருக்கிற. எதுக்கு? இந்த சரீரத்திற்கு. எது? அப்ப சரீரம் எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதத்தினுடைய அம்சம். அந்த பஞ்சபூதத்தின் அம்சத்திலிருந்து வந்ததுதான் இந்த அந்த கரணம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். இப்ப ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? பஞ்ச வாயுக்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த பஞ்சபூதங்களில் இருந்து வந்தது. அப்ப இதற்கு மன ஆதீனி கரணாணி, இதுதான் இந்த உடலுக்கு என்ன பண்றது? கருவிகளாக இருந்து இயக்குகிறது. அப்ப இந்த உடல்ல எது இயக்குது? அந்த கரணம், பஞ்சவாயுக்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். இந்த உடல் அது இருந்து இந்த உடலை இயக்குகிறது. அப்ப சரீரஸ்ய தாரணாத் பிரசீதந்ததி ஏசாம் தாதுனா பிரசாதாத் ஆத்மா. அந்த கரணம், அந்த இது, அதனுடைய பிரசாதத்தினால் தான் இந்த ஆத்மாவை அவன் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த அதனால அறிந்து கொள்ள முடிகிறதுனால என்ன ஆகுனாக்கா, அது என்ன பண்ணும்? கர்ம நிமித்த விருத்த க்ஷய ரகிதம். அப்ப பஞ்சபூதத்தினால் வந்த இந்த அந்த கரணம், ஞானேந்திரிய, கர்மேந்திரியங்கள்லாம் தவிர்த்து அது என்ன ஆகுது? கர்ம நிமித்த இந்த உடல், மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது.
சித்தம் கலங்கி போச்சுன்றார். அப்போ உடல் மாற்றத்தை பெறுகிறது, வளர்ச்சி அடைகிறது, அப்புறம் திடீர்னு குறையுது, பருக்குது, பெருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? விருத்த தர்மங்கள். அப்போ நேர் ஆப்போசிட் தர்மம். இரவுக்கும் பகலுக்கும் ஆனது இந்த ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும். அதனால இந்த உடலே ஆத்மான்றான், இல்லை பிராணனே என்ன பிரம்மான்றான், அறியாமையினான். அப்போ விருத்த தர்மம் இருக்கிறது. பிராணம் போகும் வருது. ஆனா இங்க தத்துவம் என்ன சொல்றது? போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே, காக்கும் இன்ப காவலனே, ஆற்றின்ப வெள்ளமே, அட்டாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரே, சுடராத நுண்ணுணர்வு. அதே நுண்ணுணர்வு சூக்ஷ்மமான விஷயம். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை எதன் மூலம் அறிய முடிகிறது? இந்த கர்ணங்களினால் தான். அதன் மூலம் தான் அறிய முடிகிறது. அப்போ அது என்ன பண்ண? அதையை பிரித்து எவன் ஒருவன் பார்க்க முடிகிறது? பஷ்யதி. அதை தவிர்த்து என்ன பண்றான்னாக்கா, இந்த ஆத்மாவினுடைய மகிமையை அதன் மூலமாகத்தான் அறிய முடிகிறது. அப்ப அதுவே ஆத்மா அல்ல, அதுவே ஆத்மா அல்ல. ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுனாக்கா, அதுதான் கேட்கிறார், பிருகு கிட்ட போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வருணம் பிதரம் உபசசார அதீகி பகவோ பிரம்மேதி தகும்போ வாச்ச. அப்ப என்ன கேட்கிறாரு? குமாரன் யாரு? வாருணன். அப்போ வாருணி போய் கேட்கிற பிருகு முனிவர்கிட்ட, அந்த பிரம்ம தத்துவத்தை எனக்கு உபதேசிங்க. அப்ப என்ன சொல்றாரு? அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே சொல்றார். நீயே அறிந்து கொள் போ, தியானத்தின் மூலமாக, தபத்தின் மூலமாக. தகுங்கோ வாச்ச தபசா தபசோ தபோ பிரம்மேதி சதபோ தப்யத. அப்ப நீ என்ன பண்றான்? அவன் தபஸ் செய்கிறான். அவன் தபஸ் செஞ்சு பார்க்கறான். பார்க்கும்போது என்ன ஆகுது அவனுக்கு? ஓ, அப்போ அன்னம் இல்லாட்டி இந்த உடல் இல்லை, உடல் இல்லாட்டி உயிர் இல்லை. அப்போ உடல் தான். இதெல்லாம் பேசி அறிவினுடைய பரிணாமம். அப்ப முதல்ல என்ன ஆகுது தெரியுது? ஓ, அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி அன்னம் பிரயந்தி விசம்சிசந்தேதி. அன்னம் தானே பிரம்மம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அன்னம் பிரம்மா இல்லப்பா. ஏன்னா அது என்ன ஆகுது? அது ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போயிருது. அது பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. அப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு? மீண்டும் வருணம் பிதரம் உபசசார அதீகி பகவோ பிரம்மேதி தகும்போ வாச்ச தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தப்யத. மீண்டும் போய் கேட்கிறார். அவ யோசனை பார்க்க, விசாரம் பண்ணி பார்க்கும்போது சரி வரலையே, இல்ல அன்னம் பிரம்மம் நினைச்சா அது சரி வரலையே, மீண்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அவனே என்ன சொல்றாரு? மறுபடியும் தபஸ் பண்ணுறாரு. தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் பார்க்குறாரு. ஓ, அப்புறம் பிராணோ பிரம்மே அடுத்த அறிவு விசாரம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறாரு. பிராணோ பிரம்மே திவ்யஜானா பிராணாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே பிராணேன ஜாதானி ஜீவந்தி பிராணம் பிரயந்தி விசம்சிசந்தேதி. ஆஹா, பிராணம் இல்லாட்டி உடலே இல்லப்பா, பிராணன் இல்லாட்டி இந்த உடல் இல்லை. அப்ப பிராணன் தான் பிரம்மம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப மறுபடியும் யோசிக்கிறார். பிராணம் போகுது வருது, அது எப்படி பிரம்மமாகும்? அப்ப விருத்த தர்மம் வருது. அப்ப மறுபடியும் பிதரம் வருணம் உபசசார அதீகி பகவோ பிரம்மேதி. மறுபடியும் போய் கேட்கிறார். சொல்லுங்கன்றார். அவர் என்ன சொல்றாரு? தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி. மறுபடியும் தபஸ்னாலேயே அப்படின்னு அடுத்து என்ன ஆரம்பிக்கிறாரு? மனம் பிரம்மே திவ்யஜானா.
மனம். அடுத்து ஆரம்பிச்சுட்டாரு, அடுத்து விசாரம் பண்றாரு, இல்லையே பிராணனும் இல்லை. அப்ப மனம் தானே எல்லாத்துக்கும் காரணம். இந்த உடலை இயக்குவதே மனசு தானே. அப்ப மனம் தான் பிரம்மம். மனம் பிரம்மே திவ்யஜானா மனசா ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே மனசா ஜாதானி ஜீவந்தி மனம் பிரயந்திய விஷம் விஷந்தி. ஓ, மனம் தான் பிரம்மம் கண்டுபிடிச்சிட்டேன் நான். அப்ப மறுபடியும் விசாரம் பண்ணி பார்க்கறாரு. மனசுல இருந்து எல்லாம் வருது, எல்லாம் போகுது, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சிட்டார். மறுபடியும் விசாரம் பண்ணா, ஏய் மனசு எப்படி பிரம்மமாகும்? மனசு அது ஒரு அது உற்பத்தியானதாச்சே, பஞ்சபோது தத்துவத்தில் வந்ததாச்சே, இது மறுபடியும் போயிருமாச்சே, இது பிரம்மம் ஆகாது. பிதரும் வருணம் உபசசார மறுபடியும் அதீகி பிரம்மோ அதீகி பகவோ பிரம்மேதி. நீங்க சொல்லுங்க. தகும்போ மறுபடியும் சொல்றார். தம்போ வாச்ச தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி. போய் தபஸ் பண்ணுப்பா போ. மறுபடியும் தபஸ் பண்ணு. அப்ப என்னாச்சு? விஞ்ஞானம் பிரம்மே திவ்யஜானாத். அப்புறம் விஞ்ஞானம் பிரம்மே திவ்யஜானாத் விஞ்ஞானாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே விஞ்ஞானேன ஜாதானி ஜீவந்தி விஞ்ஞானம் பிரயந்திய விஷம் விஷந்தி. விஞ்ஞானமே என்ன? புத்தி. எதையும் ஆய்ந்து அறிந்து தெளிவு. புத்தி என்ன பண்ணும்? எதையும் தீர்க்க விசாரித்து ஆய்ந்து அறிந்து தெரிந்து கொள்வது. அப்போ புத்தி தான் எல்லாத்துக்கும் காரணம். புத்தி இல்லாட்டி நமக்கு என்ன புத்தி இருக்கா? அப்ப புத்தி தான் இது உயர்ந்தது. இப்போ புத்தியே பிரம்மம் அப்படி கண்டுபிடிச்சிட்டார். ஓ, அப்ப அன்னம் இல்ல, பிராணம் இல்ல, மனசு இல்ல, புத்தி தான் பிரம்மம். ஆஹா, அப்ப இல்லையே. ஒரு காலத்துல நம்ம கேட்கிறேன், புத்தி இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்ப புத்தி எங்க வச்சுட்டு அப்ப எங்கேயோ போயிடுச்சு. ஆஹா, அருமையான நல்ல வேலை செய்யலாம், அருமையான புத்திக்காரங்க. அப்ப புத்தி இருக்கிறது. ஒரு காலத்துல புத்தி இருக்குது, ஒரு காலத்துல புத்தி இல்லாம போகுது. என்ன புத்தி எனக்கு? நான் இப்படி பண்ணிட்டேனே. அந்த நேரத்தில் புத்தி வாருங்க எனக்கு எப்படி வேலை செய்யுது. அப்போ புத்தி இந்த மாதிரி சில விருத்த தர்மங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒரு காலத்துல இருக்குது, ஒரு காலத்துல இல்லை. ஒரு காலத்துல நல்ல புத்தி இருக்குது, ஒரு காலத்துல கெட்ட புத்தி வருது. அப்ப இது என்ன ஆகுது? விருத்த தர்மத்துக்கு இப்ப விரோதம் இருக்கு. அப்ப என்ன மறுபடியும் வருணம் பிதரம் உபசசார அதீகி பகவோ பிரம்மேதி தகும்போ வாச்ச தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. மறுபடியும் தபஸ் பண்ணு. அப்ப என்ன பண்றாரு? மறுபடியும் தபஸ் பண்ணி ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்திய விஷம் விஷந்தி. இதெல்லாம் இல்ல. அப்ப ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தமே பிரம்மம் என்று அறிந்து கொள்வார். அந்த ஆனந்தத்திலிருந்தே சர்வாணி பூதானி ஜாயந்தே. அந்த ஆனந்தத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் சைஷாபார்கவிவாருணி வித்யா. இந்த வாருணி வித்யா, பிரம்ம வித்யா, தகர வித்யா, மது வித்யா, ஆர்ஷ வித்யா. இது என்ன வித்யா? வாருணி வித்யா. பரமேவ்யோ மண் பிரதிஷ்டிதா யேவம் வேத. அது எங்க இருக்குதுனாக்கா பரமே யோமன் பிரதிஷ்டிதா. பரமே ஹிருதய குஹயத்தில். இந்த ஆனந்தம் எங்க இருக்குதுனாக்கா யோமன் அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுவர் பிரம்மவச்சசேனா மகான் கீர்த்தியா. அது அறிஞ்சிட்டவர் என்ன ஆகுனாக்கா அன்னவான் அன்னாதோ பவதி மகான் கீர்த்தியா. அப்ப அவன் என்ன ஆகுறது? மிகப்பெரிய மகத்துவம் பொருந்தியவனாக ஆகிறான், ஞானி ஆகிறான். அப்படின்னா அப்ப நிறைய அது போகுது. அப்புறம் எப்படி எப்படிலாம் அது சர்வம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகுது. ரைட். அப்ப என்ன ஆகுதுங்க? இப்படிப்பட்ட என்ன ஆகுது? இந்த ஆத்ம விருத்த தர்மங்கள் விரோதமாக இருப்பதால் இதை தவிர்த்து நாம் என்ன பண்ணணும்? பஷ்யதி, பார்க்கிறான். எது? அயம் அகம் அஸ்மி, அது நானாக இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி. எப்படிப்பட்டது? இந்த ஆத்மா அந்த கர்ம
நிமித்த விருத்த சய. இப்ப இந்த உடல் எதனால் வந்தது? கர்மாவினால் வந்தது. ஆகாமிய சஞ்சித பிராரப்த கர்மங்களினுடைய என்ன ஆகுது? மூட்டை தான் இந்த உடல், புத்தி, இந்திரியம். இது எல்லாம் எதனால் படைக்கப்படுகிறது? கர்ம நிமித்தத்தினால் வந்தது, கர்ம பலனால் வந்தது. புண்ணிய பாவ கர்மங்களுடைய கூட்டு விளைவினுடைய சஞ்சித ஆகாமிய பிராரப்த கர்மத்தினுடைய கூட்டு விளைச்சல் இந்த உடலும் இந்த அந்த கர்ணாதி அனைத்து கர்ணங்களும் இந்திரியங்களும். அப்ப அதை எடுத்து அதை தவிர்த்து என்ன பண்றான்? அதற்கெல்லாம் அந்தர்யாமியாகிய சாட்சிபூத சொரூபமாக, சைத்தன்ய சொரூபமாக, அறிவு சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த அறிவே நான், அதுதான் நான். அயம் அகம் அஸ்மி, அது நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றான்? இது சாட்சாத் விஜானாதி, இப்படியாக அவன் அறிந்து கொள்கிறான். அப்படி அறிந்து கொள்கிறான் கதக வீத சோக பவதி, அவன் சோகத்திலிருந்து என்ன ஆகுது? விடுபடுகிறான். அவனுக்கு சோகம் என்பதே கிடையாது. இப்படி அறிந்ததுனால என்ன, இந்த ஆத்மாவிற்கு சோகம், துக்கம், துயரம், துன்பம் என்பது கிடையாது. இவை அனைத்தும் எதுக்கு? இந்த உடலுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. இது உடலை சார்ந்தது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. காத்து வருது ஃபேன்ல இருந்து, புரியுதா? ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கரண்ட் என்ன கஷ்டப்படுமா என்ன? ஐயோ, ஃபேனு ரிப்பேர் ஆகி போச்சு, கரண்ட் துக்கப்படுமா? ஐயோ ஃபேன் வந்து இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு, அது ரெக்க இதாகி போச்சு, காயில் வெந்து போச்சு அப்படின்னு அது என்ன கரண்ட் என்ன கஷ்டப்படுமா? கண்ணீர் வடிக்குமா என்ன? ஆத்மா உடல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை உடஞ்சு போச்சு, ஆத்மா ஐயோ கை உடஞ்சு போச்சு அப்படின்னு துக்கப்படுமா என்ன? அப்ப யார் துக்கப்படுறாங்க? துக்கம் இருக்கு எனக்குன்னு. எது வரைக்கும் உடல் நான் தான் உடல் அப்படிங்கிற சரீர அபிமானி இருக்கிற வரைக்கும் துக்கமானது. அதனால சரீர அபிமானம் இல்லாமல் இருந்தால் ரமணனுக்கு அந்த துக்கமானது ஏற்படலை. அதனால சரீர அபிமானம் எப்போ போறது? ஆழ்ந்த தூக்கத்துல சரீரத்துல அபிமானம் போயிடும். அதனால அப்போ நமக்கு துக்கம் இல்லை. சரீர அபிமானம் மீண்டும் காலையில் என்ன ஆகுது? வியாபகமாகிறது. சரீரத்தில் அபிமானம் வந்தது, அபிமானம் வந்தது, வலி தாங்க முடியல, புரியுது இல்ல? அது மாதிரி அப்ப விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதே என்ன பண்றாரு ரமணர்? சரி, அபிமானத்தை விட்டதனால அவருக்கு தொடையில வந்துட்டு அப்படியே தொலைச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தா நமக்கு வலிக்குது. அவரு வாங்க நல்லா இருக்கேன்னா சிவா. அதனால இப்ப என்ன ஆகுது? இதிலிருந்து விடுபடுவன் இந்த சோகத்தை கடந்து விடுகிறான். அடுத்த மந்திரம், ஆசீனோ தூரம் விரஜதி, ஆசீனோ தூரம் விரஜதி, சயானோ யாதி சர்வதஹ, சயானோ யாதி சர்வதஹ, கஸ்தம் மதாமதம் தேவம், கஸ்தம் மதாமதம் தேவம், மதன்யோ ஞாது மர்கதி, மதன்யோ ஞாது மர்கதி. ஆசீனக தூரம் விரஜதி. அப்ப வித்தியாசமா இருக்குது. யம தர்மராஜன் என்னமோ சொல்றார் ஆத்மாவை பற்றி. நச்சிகேதஸ் கேட்டுட்டே இருக்கார். ஆசீனக தூரம் விரஜதி, இது அமர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆகுது? அமர்ந்து கொண்டே தூரம் செல்கிறது. சயானக யாதி சர்வதக, சர்வதக சயானக சர்வதக யாதி, இது படுத்துக்கொண்டே எல்லா இடத்துக்கும் போகும். இது படுத்துக்கொண்டு எல்லா இடத்துக்கும் போகிறது. இது அமர்ந்து கொண்டு ரொம்ப தூரம் போகிறது. கஸ்தம் மதாமதம் தேவம், தம் மதாமதம் தம் தேவம். இப்படிப்பட்ட மதாமதம் தம் தேவம் மதன்யக, இப்படிப்பட்ட அந்த இறைவனை, மதன்யக என்னை தவிர, கக எவர், நாது மறுக்கது, என்னை தவிர யாரால் இது அறிய முடியும்? யாரால் இது அறிய முடியாது. ஏன்னா ஆத்மாவை அறிவது அவ்வளவு சுலபமானது அல்ல. இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆத்மா. புரிய தெரியாது. அப்போ என்ன ஆகுது?
உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு வெகு தூரம் செல்கிறது, படுத்துக்கொண்டே எல்லா பக்கமும் போகிறது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? புரியலையே. அப்படின்னா எப்பயும் தம் தேவம் இப்படிப்பட்ட அந்த என்ன ஆகுது, தம் மதாமதம்னு என்ன, சுகம் உடையதாகவும் இருக்கிறது, சுகமற்றதாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அந்த பரமாத்மாவை, அந்த ஜீவாத்மாவை என்னை தவிர யார் கக ஞாதுமர்கதி அறிய முடியும் அப்படின்னாக்கா, அந்த தகுதி உள்ளவனால் தான் இது அறிய முடியும்னு அர்த்தம். இந்த தகுதி உள்ளவனால் தான், என்னை போல தகுதி பெற்றவர்கள். யமலோகம் யம தர்மராஜன்னா அதுக்கு என்ன பண்ணும், நிறைய ஒரு டிஐஜி ஆகணும், ஒரு ஏஜிபி ஆகணும் அப்படின்னாக்கா, ஒரு கலெக்டர் ஆகணும்னு என்ன பண்ணும், ஐஏஎஸ்ஏ பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரேங்க். ஐஏஎஸ் பாஸ் பண்ண கலெக்டர் ஆக முடியுமா? முடியாது, நெவர். ஐபிஎஸ் பாஸ் பண்ணாம நீ போலீஸ் ஆக முடியுமா? முடியாது. அதனால இங்க விவேக வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய சாதன சம்பத்து இல்லாம ஞானத்தை அடைய முடியுமா? முடியவே முடியாது. அப்ப என்னை தவிர இது யாராலுமே என்னது, அந்த தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி இருந்தாதான் அடைய முடியும். அப்ப இங்க என்ன சொல்றாரு பாஷ்யம், அந்யதா அந்யதா துர்விஜ்ஞேயமயமாத்மா துர்விஜ்ஞேயமயமாத்மா காமிபிகி பிராகிருத புருஷைஹி. இப்ப இதுவரைக்கும் என்ன சொன்னார், இங்கே சொல்லப்பட்ட அனோரணியான் மகதோ மகியான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை எப்படி யார் அறிகிறார்களோ, யார் பார்க்கிறார்களோ, இன்றைய சாந்தமான சமாதான புத்தியில் இந்த ஆத்மாவை பார்க்கிறார், சோகத்தை கடக்கிறார்கள். ரைட்டு. அப்ப இங்க இது ஏன் சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, அந்யதா மற்ற ஆசைகளில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய காமிபிகி, ஆசையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய, காமத்தில் மோகத்தில், காமம்னு நீங்க ஆசை. அப்ப ஆசையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராகிருத ஜனேகி, உலக இயல் மக்களின் பொருட்டு, உலகத்துல ஜனங்களின் பொருட்டு, துர்விஜ்ஞேயம், அவர்களுக்கு இதே துர்விஜ்ஞேயம். அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப கஷ்டமானது. துர்விஜ்ஞேயம் என்ன, அறிய முடியாது. விஜ்ஞேயம்னா சிறப்பா அறிவது, துர்விஜ்ஞேயம்னா அறிய முடியாதது. துர்விஜ்ஞேயம் அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது அறிவதற்கு மிகவும் கடினம். அந்யதா, யார் அந்த அந்யதா, காமிபிகி பிராகிருத. அப்ப ஆசையுள்ள மனசுல ஆத்மா பிரகாசிக்காது, ஆசையற்ற மனதில் ஆத்மா பிரகாசிக்கும். யாருக்கு ஆசை இல்லாம இருக்கு இந்த உலகத்துல? எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதுனா என்ன ஆகுது, விருப்பு வெறுப்பு வருகிறது. விருப்பு வெறுப்பு வரும்பொழுது என்ன ஆகுது, மோகம் மயக்கம் ஏற்படுகிறது. மயக்கம் புத்தி நாசம் ஏற்படும். புத்தி நாசம் ஏற்பட்டா ஆத்மா அங்க அறிய முடியாது. ஆத்மாவை அறிவிக்கிறது ஒரு ஆசை தானே. ஆத்மாவை அறிவது என்பதும் ஆசைதானக்கா. அப்ப இந்த ஆசை என்ன பண்ணும், சிரேயசுக்கு அழைத்து செல்லும், நன்மைக்கு அழைத்து செல்லும். அதனாலதான் நம்ம தர்மம் என்ன சொல்றோம்னா, தர்மத்தோடு ஆசைப்படு. தர்மத்தோடு ஆசை கூட தர்மத்தோடு இருக்கணும். தர்மத்தோடு இருக்குன்னு என்னன்னாக்கா, யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, என்னையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுங்கிறத தர்மம். அவர்களுக்காக நான் என் உயிரை விடுகிறேன், அவர்களுக்காக நான் உயிரை விடுகிறேன். தட் இஸ் நாட் தர்மா. அவளுக்காக நீ உயிர் விட்டா அவன் நல்லா இருவானே என்ன? அவன் நல்லா இருப்பதற்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வத தர்மமே தவிர, அவளுக்காக நான் எல்லாத்தையும் இழக்கிறேன். நீயும் நல்லா இருக்கணும், அவர்களும் நல்லா இருக்க வேண்டும். இதுதான் தர்மம். இது புரிதல் இல்லாம என்னன்னாக்கா, புரிதல் இல்லாம நான் அவளுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். புரியுது? இப்ப தர்மம். அப்ப இந்த ஆசை வயப்பட்டு, உணர்ச்சி வயப்பட்டு, பல பட்டு அப்புறம் கடைசியில துன்பப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, சோகப்பட்டு, எல்லா பட்டு அடிச்சுட்டு பட்டுன்னு மண்டை கொண்டு போய் வாசப்படியில் பட்டுன்னு அடிக்க வேண்டியது, இல்லை செவத்துல போய் அடிக்க வேண்டியதுதான். அப்ப என்ன நீங்க, அப்ப இப்படிப்பட்ட சுகமுடையதாகவும் சுகமற்றதாகவும் இருக்கக்கூடிய என்னை தவிர யாரால் இதை அறிய முடியும்
அப்ப என்ன ஆகுது? துர்விக்னேயமயமாத்மா காமிபிகி. அப்ப இதுவும் ஒரு ஆசை தான். இந்த ஆசை உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லும். அந்த ஆசை உன்னை அந்த சிரேயசு பிரேயஸ். இந்த ஆசை எனக்கு நன்மை தருமா, இன்பத்தை தருமா? நீ தேடி போகிற எல்லா ஆசைகளும் இன்பத்தை தரும், ஆனா நன்மை தராது. நீ தேடி போகக்கூடிய அத்தனை ஆசையும் இன்பத்தை கொடுக்கும், ஆனா நன்மையை தராது. ஆனால் நீ தேடி போகக்கூடிய இந்த ஆசை என்ன பண்ணும்? நன்மையை கொடுக்கும், அதோடு சேர்ந்து இன்பத்தையும் கொடுக்கும். அது லேட்டர். ஆனா ஒண்ணு இங்க இன்பம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கணும் ஆனந்தம். ஓ, ஆன்மீகத்துக்கு போயிட்டோம்னா ஆனந்தமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஆனந்தம்னா ஏதோ ஒண்ணு தேடுறான் மனுஷன். சுகப்பிராப்திக்கு ஏதோ ஒண்ணு தேடுறான். இங்க சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. சுக துக்கம் அற்றது. சுக துக்கம் எதுவும் கிடையாதுங்க. அப்ப அது இல்லாதனால என்ன ஆகுது? சாந்தி சமாதானம். அதனால சாந்தி 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 சாந்தி. அந்த சாந்தி எங்க இருக்கிறதோ அங்க அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். அவ்வளவுதான். ஆனந்தம்ங்கிறது என்ன? அது ஒரு ஸ்திதி, அது ஒரு ஸ்திதி, ஒரு நிலை. அவ்வளவுதான். அதை நம்ம என்ன பண்ணோம்க்காவோ, இப்போ ஒரு ஒரு உணவை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு பாட்டு கேட்குறோம், ஒரு விஷயத்தை பேசுகிறோம். அவருங்க நேற்று வண்டியில் போயிங்க, குப்புற விழுந்துங்க, அவங்க மூக்கெல்லாம் சப்பையாயிங்க, காது ரத்தம் வந்துங்க. அப்படியா? அடாடாடாடா. அப்புறம் என்ன, எனக்கு அப்பவே தெரியுமாக்கு அப்படின்னாக்கா, அப்புறம் கையில் லைட்டா வேணும், அவனுக்கெல்லாம் நல்லா வேணுங்க. இது கேட்கும்போது ருசி. அடுத்த அடிச்சுட்டா அவ்வளோ ஒரு ருசி இருக்கும். அது கேட்கும் பொழுது ஒரு ஆனந்தம் வருகிறது. அந்த ஆனந்தம் நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ண நமக்கு? அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு குரூர புத்தியானது, ஒரு வன்மமானது, ஒரு ஒரு வன்மமுள்ள குரூர புத்தியான நமக்குள்ள நம்மளே அது ரசிக்குது. அதை சைக்கோன்னு சொல்றோம். அது சைக்கோன்னு சொல்றோம். அப்ப இது எல்லாம் அடக்கணும். இதெல்லாம் அடர்ந்து உடைத்து வந்து அந்த சமாதான புத்தியோடு இருந்து இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகுதுங்க? அப்படி என்னை தவிர யாரால் அடைய முடியும்? ரைட். ஆசீனக அவஸ்திதக அச்சலக ஏவசன்னு தூரம் பிரஜதி. இது என்னன்னாக்கா, ஆசீனக இருந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, அமர்ந்து கொண்டு, அசையாமல், அவஸ்திதக. இது என்ன ஆகுது? எந்த ஒரு அவஸ்தை இல்லாம என்ன ஆகுது? அச்சலக, அசையாமல் இருந்து கொண்டு இது வெகு தூரம் செல்கிறது. சயானக யாதி சர்வதக, இது படுத்துக்கொண்டு பல இடத்துக்கும் போகுதப்பா, இல்லையா? படுத்துக்கொண்டு பல இடத்துக்கும் போகுது. ஏவம் அசௌ ஆத்மா தேவஹ மதா மதஹ சமோ சமதஹ அமதச்ச அகர்ஷோ கர்ஷச்ச அகர்ஷச்ச விருத்த தர்மவான். என்ன இது? படுத்துக்கொண்டு அசையாமல் இருந்து கொண்டு வெகு தூரம் செல்கிறது. இது படுத்துக்கொண்டு எல்லா இடத்திற்கும் செல்கிறது. அப்படின்னா ஏவோ அசௌ ஆத்மா தேவகா ஏவம் அசௌ, இவ்விரு இந்த இரண்டு ஆத்ம தர்மங்கள் என்ன ஆகுது? மதாமதக சமதக அமதக அப்படின்னு ஆகுது. இது துக்கத்தை உடையதாகவும் இருக்கிறது, துக்கம் அற்றதாகவும் இருக்கிறது, சந்தோஷம் உடையதாகவும் இருக்கிறது, சந்தோஷம் அற்றதாகவும் இருக்கிறது. அப்ப இது ரெண்டு விருத்த தர்மங்கள். ஒண்ணு சந்தோஷமா இருக்கணும், இல்ல சந்தோஷமற்றதாக இருக்கணும். இப்போ இது எப்படின்னா, படுத்துக்கிறார், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார், மனசு என்ன ஆகுது? நேரா ஊர் சுத்த போகுது. நேரா இங்க இருக்கிற அமெரிக்கா போயிடுறாரு. இங்க இருக்கிறாரு அமெரிக்கா போய் எப்படானாக்கா ஃப்ளைட்ல போனாலே 6 கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது. இவர் என்ன இப்படிங்குள்ள போயிட்டார். இப்படிங்கிறதுக்குள்ள அமெரிக்கா போயாச்சு. அப்படியே அங்கே போய் என்ன பண்ணாரு? அப்படியே பார்க்குறாரு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை பார்க்கிறது, இல்லையா? லாஸ் ஏஞ்சல்ஸ், அப்புறம் நியூயார்க் இறங்கியாச்சு. இறங்கி உடனே இது கேப் நிற்குது. கார் ஏறி உட்கார்றாரு, சொல்லிட்டு போகிறார். போகும்போது திடீர்னு ஆக்ஷன் ஆகுது. ஐயோ அம்மானு நினைச்சு பார்க்குறாரு. அதான் சார் இங்கேதான் இருக்கானா, அமெரிக்கா போகலையா? நான்
திடீர்னு அமெரிக்கா போயாச்சு. அப்ப என்ன நாக்காது இங்க இருக்கு, அது பல இடத்துக்கு போகிறது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறதுனாக்கா, இது எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை. ஆனா போகுது வருதே அப்படின்னாக்கா உபாதியினால் உபாதிகத்துவத்தேவ. இந்த உபாதினால் என்ன ஆகுது? எந்த உபாதி? மனம் அப்படிங்கிற உபாதியினால அது என்ன ஆகுது? போகுது. உடல் இங்கதான் இருக்கிறது, புரியுது இல்ல? அப்ப உடலை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, உடலை சார்ந்து இருக்கிற இந்த ஆத்மா அது எப்படி அப்புறம் அங்க போகுது? புரியுது இல்ல? அப்ப நீ சொல்ற இந்த சரீர அபிமானத்தோடு இந்த ஆத்மா சரீரத்தோடு இருக்கிறது. பிராகிருத புருஷைகி காவிபிகி அவன் சொல்ற இந்த உடல் ஆத்மாவோடு இருக்கிறது அப்படின்னாக்கா, இப்ப ரொம்ப தூரம் போகுதே, ஊரெல்லாம் சுத்துதே, அப்படி படுத்துக்கிறாரு. அப்படியே சொர்க்கலோகம் போறார். சொர்க்கலோகம் போய் மாலை போட்டு அப்படியே வரவேற்கிறாங்க. அப்படியே அப்சர ஸ்திரீகள், வாத்தியங்கள், கோஷங்கள், ஆஹா ஆடாடா. உடனே ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. உள்ள கூட்டிட்டு போனா ரூம்ல ஆடாடா பல்வேறு வகை வகையா இலையில சாப்பாடு. எங்கும் பார்க்க முடியாது, பைத்தொராட்டிலையும் கூட பார்க்க முடியாத சொர்க்கலோகத்துல இலை போட்டு நமக்காக மாலை போட்டு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அப்படி பார்க்கறாங்க. அப்படியே பளபளன்னு அப்படியே இவ்வளவு ஒரு இதா இருக்கிறது. போடுறா பார்க்கறா, அப்படியே சாப்பிட்றான். சரி என்ன சுவை அப்படி லைட்டா அப்படி ஒழுகிடுச்சு. என்ன ஆகுது? ஒழுகிடுச்சு. ஒன்று திடீர்னு டபார்னு தண்ணி சுடு தண்ணி தொட மேலே ஒட்டிடுச்சு. ஐயோ அம்மானு முடிச்சு பார்க்க போட்டான். சொர்க்கலோகத்திலிருந்து சாப்பிட்டோம். அப்புறம் இங்கே வேற அந்த சுவையினுடைய இது ஜல்லு என்ன ஆகுது? வேற வந்திருக்குது. அந்த ருசி சாப்பிட்டுருக்கார மனுஷன், அந்த ருசியில் என்ன ஆகுது? அப்படி லைட்டாக சைடில் வேற வந்திருக்குது. பார்க்குறா, என்னடா இது? ஆமா எல்லாம் சாப்பிட்டு மாதிரி தெரியுதா? ருச்சியெல்லாம் அனுபவிச்சோம், அந்த ருசியை எல்லாம் அனுபவிச்சோமே. அப்ப என்ன ஆகுது? ஆனா இது போகுது வருது. ஆனா இங்க இருக்கிற மாதிரி இருக்கிறது. அப்ப போறது வருது, அது எங்கேயும் போறதும் இல்லை வர்றதும் இல்லை. அப்ப இது எப்படி போகுது வருது? மன உபாதிகள். அதை சொல்றாரு. என்ன ஆகுது? இது விருத்த தர்மம். அப்ப சுகம் அடையதும் சுகமுள்ளதாக இருக்கிறது விருத்த தர்மத்வாத் மன உபாதித்வாத் அதஹ அசக்கியத்வாத் ஞாதும். அவனை அறிவது அவ்வளவு லேசுப்பட்ட. அசக்கியத்வாத் ஞாதும் அறிவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்? இப்படி போறான் வாரான் இருக்கிறாரு இல்ல, அந்த மாதிரி விருத்த தர்மத்தோடு இருப்பதனால. கஸ்த மதாமதம் தேவம் மதன்யக நாதுமர்கதி. அப்ப என்ன ஆகுது? அந்த துன்பத்தோடும் சுகத்தோடும் சுகமற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுது? துக்கம் அப்படியே துடிக்கிறான். அப்போ ஒரு நேரத்தில் ரொம்ப குதூகலமா ஆடுறான். ஆனா ஆத்மாவில் இது கிடையாது. ஆனா நீ என்ன பண்ற? குதிக்கிற. சுகமும் துக்கமும் என்ன ஆகுது? மாறி மாறி வருகிறது. ஆனா அப்படி இல்லை இங்க. சோ அப்படிப்பட்ட அதை தவிர்த்து இருக்கக்கூடிய, அதைக்கு விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை என்னை தவிர யாரால் அறிய முடியும்? தேவம் மதன்யக ஞாதுமர்கதி. யார் அறிய முடியும் அப்படின்னா அஸ்மாதே அஸ்மாதாத் ஏ அஸ்மாதேகே ஏவ அஸ்மாதாத் அஸ்மாதாதேகே ஏவ சூக்ஷ்மபுத்தேஹே பண்டிதஸ்ய விஜ்ஞேயமயமாத்மா. சூக்ஷ்மபுத்தேஹே பண்டிதஸ்ய. பண்டிதனை யாரு? பண்டா அறிவு. எந்த அறிவு? சூக்ஷ்மமான புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பண்டிதகா என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அஸ்மாதாத்து இந்த ஆத்மாவை சூக்ஷ்ம புத்தியுள்ள பண்டிதர்களால் சுக்ஞேயமயமாத்மா இது நன்றாக அறியப்படுகிறது. யாருக்கே? இந்த குவாலிட்டி உள்ளவனுக்கு. இந்த சமாதி சக்தி சம்பத்து குவாலிட்டி உள்ளவனுக்கு சூக்ஷ்ம புத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட பண்டிதர்களுக்கு இந்த ஆத்மாவானது
அறிய முடிகிறது. சுஜ்ஞேயமயம் ஆத்மா ஸ்திதி கதி நித்ய அனித்யாதி விருத்த அநேக தர்ம உபாதிகத்வா விருத்த தர்மவான் விஸ்வரூப இவ சிந்தாமணிவதே அவவாசதே. ஸ்திதி கதி நித்ய அனித்யாதி விருத்த தர்ம விருத்த அநேக தர்ம உபாதிகள். இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்க இருத்தல், பருத்தல், பெருத்தல், சிறுத்தல், குறைத்தல், நாசம், உற்பத்தி, நாசம், இவை எல்லாம் என்ன ஆகுது உடலுக்கு. இந்த உடலுக்குத்தான் எல்லா தர்மங்களும் இருக்கிறதே தவிர ஆத்மாவிற்கு தர்மம் கிடையாது. என ஆத்மாவிற்கு இதுக்கு அப்பாற்பட்டது. இது ஒளினா இது இருட்டுனா அது ஒளியாக இருக்கிறது. அப்ப இரண்டும் வேறு வேறாக இருக்கிறது. அப்போ எப்படி ஏன் இந்த தன்மை ஏற்படுகிறதுனாக்கா சிந்தாமணி சிந்தாமணி என்று கல் இருக்கிறது. அந்த கல் என்ன பளிங்கு ரூபமாக இருக்கிறது. அந்த பளிங்கு ரூபமாக இருக்கக்கூடிய கல்லுல எப்படியானது இப்போ நீல வஸ்திரத்தை வச்சு என்ன ஆகுது, இந்த கல்லு நீளமாக மாறிவிடுகிறது. சிவப்பு பூ வைக்கும் பொழுது என்ன ஆகுது, அது சிவப்பு கல்லாக மாறிவிடுகிறது. கல்லுல நீளமும் இல்லை சிவப்பும் இல்லை. எப்படி இது அது ஆசிரியிக்கும் பொழுது சார்க்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த சிந்தாமணி கல்லு இந்த கலர்களான பல்வேறு விதமான மாற்றங்களை பெறுகிறது. அந்த ஆத்மா எந்த தன்மையும் பெறுவதில்லை. உடல் அதை ஆசிரியத்திருப்பதனால உடலினுடைய தர்மங்களை எல்லாம் நாம் என்ன பண்றோம், அதன் மீது ஏற்றி பார்க்கின்றோம். ஆரோபிதம் ஆரோபிக்கிறோம். ஆத்மா இப்படி 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 நாமளே ஆரோபிக்கின்றோம். இது வளரும் பொழுது ஆத்மா வளரும். இது பெருக்கும் பொழுது ஆத்மா பெருக்குது. இது குறையும் பொழுது ஆத்மா குறையுது. இது அழியும் பொழுது மரணத்தை எழுதும் பொழுது ஆத்மா மரணத்தை எழுதுகிறது. அப்படின்னு என்ன பண்றோம், நாம இந்த தர்மங்களை அதன் மீது ஏற்றுகிறோம். அப்படி கிடையாது. எப்படி சிந்தாமணி அந்த கல்லில் எப்படி அந்த கலரை எப்படி நாம் அதை பார்க்கிறோமோ அது போல இந்த ஆத்மா உடல் சரீரம் இந்த விஷயங்களை அப்படியாக தெரிகிறது. ததக அதக அதக துர்விக்ஞேயத்வம் தர்சயதி கஷ்டம் மதன்யோ யாதுமர்கதி இது. அதனால இப்படிப்பட்ட ஆத்மாவை, எந்த அதர்மங்களுக்கு உட்படாத அந்த ஆத்மாவை துர்விக்ஞேயத்துவம் தர்சயதி, என்னை தவிர யாரால் அதை அறிய முடியும். கரணானாம் உபசமக கயனம் கரணான அந்த கரணத்தை எவன் அதை என்ன பண்றான், லயமாக்குகிறானோ, நெறிப்படுத்துகிறானோ, முறைப்படுத்துகிறானோ, அதை அடக்குகிறானோ அது சயனம் என்று சொல்லப்படும். கரணஜனிதஸ்ய ஏகதேஷ விஞ்ஞானஸ்ய உபசமக சயானஸ்ய பவதி. இப்போ இந்த அந்தக்கரணத்தை எவன் அடக்குகிறானோ, ஏதாவது அதை லயப்படுத்துகிறானோ, நெறிப்படுத்துகிறானோ, முறைப்படுத்துகிறானோ அவன் என்ன ஆகுது, சயானஸ்ய பவதி. அதனால என்ன ஆகுது, இங்க விசேஷ ஞானமாக சாமானிய ஞானம். இப்ப சாமான்யமா என்ன தெரியுது நமக்கு, இந்த உடல் விசேஷமான பெருக்குது வருக்குதெல்லாம் சாமானியம். அது எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் அது நிலையாக இருக்கிறது. அது வளர்வதும் இல்லை, அது தளர்வதும் இல்லை, பெருப்பதும் இல்லை, பருப்பதும் இல்லை. அது என்றும் நிலையாக இருக்கிறது. இது இந்த பேதம் நமக்கு ஏன் தர்ம விருத்தம் ஏன் ஏற்படுகிறதுனா, விசேஷ ஞானம் சாமானிய ஞானம். இந்த இரண்டு தர்மம், விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் என்று இரண்டு தர்மங்கள் நாமை புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷ தர்மம்னா என்ன அப்படின்னாக்கா, இப்ப எல்லோரும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது எது, சாமானிய தர்மம். யாரையும் கொல்லக்கூடாது. இப்ப போலீஸ் கரெக்டாக துப்பாக்கி இருக்கிறது, அவர் கொல்லலாம், இது விசேஷ தர்மம். ஏன், எவனொருவன் குற்றவாளி, கொலை குற்றவாளியோ திருடனோ கிடைக்கும் பொழுது என்ன பண்ணா, அவருக்கு அந்த ரைட்ஸ், அந்த அதிகாரம் உண்டு. அது என்ன ஆகுது, அது விசேஷ தர்மம். இப்படியாக இந்த உடல்ல விசேஷ தர்மங்களும் சாமானிய தர்மங்களும். அப்ப எல்லோர் உடலிலும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது எந்த நிலையையும் பெறுவதில்லை. விசேஷம் என்ன ஆகுதுனாக்கா, அது உடல் அது என்ன ஆகுது, அப்பப்போ பெருப்பதும் பருப்பதும் சிறுப்பதும் நாசத்தை அடைவதும் உற்பத்தி அடைவதுமாக நமக்கு தெரிகிறது. ஆனா அது அல்ல.
அப்ப சாமானிய கதி கேவலம் யதா சைவம் यथा चैवं கேவல केवल சாமானிய விஞ்ஞானத்வா सामान्यविज्ञान சர்வதக सर्वतः யாதீவ यादीव யதா यदा விசேஷ விஞ்ஞானஸ்தக विशेषविज्ञानस्थः ஸ்வேன ரூபேன स्वेन रूपेण இதக ஏவ சன்னு इदम् एव सन् மன ஆதிகதிஷு मन आदिगतिषु ததுபாதிகத்வாத் उपाधिगतित्वात् தூரம் விரஜதீவ पूर्वं व्रजतीव அப்ப என்ன ஆகுது இப்ப விசேஷ விஞ்ஞானத்தால் விசேஷ அறிவினாலும் சாமானிய அறிவினாலும் இது என்ன ஆகுது இந்த மன ஆதி உபாதிகத்தினால இது என்ன ஆகுது போறது மாதிரி இருக்கிறது வர்ற மாதிரி இருக்கிறது ஆத்மா போறது வர்றது இல்ல மனசு போகுது வருது அது உபாதி தர்மமே தவிர ஆத்ம தர்மம் அல்ல ஃபேன் ஓடுது காத்து வருது அது இந்த உபாதி தர்மமே தவிர மின்சாரத்துடைய தர்மம் அல்ல மின்சார தர்மம் காத்து தருவதில்ல காத்து எது தருது ஃபேன்கிற உபாதி அப்ப மனம்ங்கிற உபாதியினால் இது என்ன ஆகுது போறது வருது ஆத்மா போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் என்று அறிந்து கொள்ளு சச்ச இகைவ வர்த்ததே ஏன்னா அது எங்கேயும் போறதில்லை வர்றதில்லை அது இங்கேயே இருக்கிறது அது எங்கும் இருக்கிறது அது என்னுள்ளும் இருக்கிறது உன்னுள்ளும் இருக்கிறது அனைத்து உயிர்களிலும் ஊடுருவி இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாயாக அப்படின்னு யம தர்மராஜன் நச்சிகேதஸ்க்கு எடுத்து சொல்கிறார். அடுத்த மந்திரம் அசரீரம் சரீரேஷு अशरीरं शरीरेषु அனவஸ்தேஷு அவஸ்திதம் अनवस्थेषु अवस्थितं மகாந்தம் விபும் ஆத்மானம் महान्तं विभुमात्मानं மத்வா தீரகன சோச்சதி मत्वा धीरगणशोचति தீரக ந சோச்சதி தீரன் துயரப்படுவதில்லை மத்வா அறிந்து எதை அறிந்து எதை அறிந்தவன் சோகப்படுவதில்லை துக்கப்படுவதில்லை துயரப்படுவதில்லை அதை நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே पूर्णस्य पूर्णमादाय பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. हरिः ओम्.